எபிரேயர் 11:36 வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். ஒரு விடுதலையும் கிடைக்கல, ஒரு நிவர்த்தியும் உண்டாகல. இனி அடுத்த வசனம். கல்லறையுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். எப்படி கல்லெறியுண்டார்கள். ஸ்தேவானுக்கு வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:8 வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்துல நிறைஞ்ச ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும். பெரிய அற்புதம் அடையாளம் என்ன? நடக்கக்கூடாத காரியங்கள், சிந்திக்க கூடாத காரியங்கள், வியக்கத்தக்கதான காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. அந்த மனுஷன் எப்படி இறக்குறான் தெரியுமா? நாயை கல்ல தூக்கி இறங்கி கொல்லுவாங்க தெரியுமா? அத போல ஆண்டவர் மறுதலிக்கல. விசுவாசத்துல நிறைஞ்ச மனுஷன்தான். முடிவு எப்படின்னு பாருங்க. பொய்யாய் குற்றம் சாட்டுகிறார்கள். பொய்யாய் குற்றம் சாட்டி என்ன செய்யறாங்க? கல் எறிஞ்சு கொள்றாங்க. 7:59-60 வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். விசுவாசம் இதான் விசுவாசம். உபத்திரம் அதிகமாக அதிகமாக அதிகமாக, சகாயமே கிடைக்கல, உதவியே கிடைக்கல, நெருக்கம்தான். கூட இருந்ததான ஒரு ஆளா பிரசங்கம் பண்ணிருக்கோம் இல்ல, கூட இருந்திருப்பாங்க. எல்லாரும் ஓடியாச்சு. சுத்தி இருக்கிறது எல்லாம் என்ன? வெறி நாய் போல கொல்லணுங்கிற வெறியோடு இருக்கக்கூடியதான யூத ஜனங்கள் தான் இருக்காங்க. கலங்கி உடைந்து போகல. ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டீரேன்னு சொல்லல. என் ஆவியும் கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுறார். கல் ஓனாப்படுது. நான் அவ்வளவு அற்புதம் பண்ணுனேன்னு, இந்த அற்புதத்தின் மூலம் கல் வர்றது அப்படியே ஸ்டாப் ஆயிராதா? இல்ல, அப்படி யோசிக்கவே இல்லை. என்னையும் எடுத்து, என்னையும் சுத்திகரித்து, எனக்குள்ளையும் விசுவாசம் தந்து, என்னையும் கொண்டு பயன்படுத்தினாரேன்னு சொல்லி தாழ்மையான எண்ணம் இருக்கும்போது, அப்ப என்ன கொஞ்ச காலமாவது அந்த ஆண்டவருக்கு பயன்படுத்தினாரேன்னு சொல்லிதான் நன்றி உணர்வு இருக்கும். அவருக்குன்னு நான் பாடுபட எனக்கு ஒரு இரக்கம் செய்தாரேன்னு சொல்லி அந்த இருதயம் என்ன செய்யும்? சிந்தனை அப்படியே எண்ணத்தை கொண்டு வரும். ஏன் நம்ம விசுவாசத்தை கீழே விழுறோம் தெரியுமா? நம்ம இருதயம் கெட்ட இருதயம். நமக்கு ஒரு காலம் நன்றி உணர்வுங்கிறதே கிடையாது. நம்ம அனுபவிச்சத போதுங்கிற மன நிறைவே கிடையாது. இவங்களுக்கு என்ன தெரியுமா? நல்ல இருதயம், சுத்த இருதயம், மெய் ஞானம். அந்த மெய் ஞானம் ஒரு காலம் பிரிவினை உண்டாக்காது. நம்மள்ட்ட இருக்கிற ஞானம் பிரிவினை உண்டாக்காது, ஆண்டோட்டே பிரிவினை உண்டாக்கும். ஆண்டவர், நீர் என்னை கைவிட்டுட்டீரே. இங்க எப்படி தெரியுமா? நான் எங்கேயோ இருந்தேன், எனக்கும் ஒரு சுத்திகரிப்பை தந்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி என்னையும் மாற்றினீரே ஆண்டவரேன்னு சொல்லி 2 நாளாவது நான் உமக்கு ஊழியம் செய்தேனே, அந்த 2 நாள்லயும் உங்களுடைய பரிசுத்த வல்லமையை ஊற்றி என்னை பாதுகாத்து என்னை கொண்டு அற்புதத்தை செய்தீரேன்னு சொல்லி நன்றி நிறைந்த இருத்தோடு இருந்திருப்பாங்க. அதான் முக்கியம். நமக்கு என்ன தெரியுமா? இன்னும் 10 நாள் என்னை பயன்படுத்தலையே. கல் எறியப்படுது, அப்படியே மறித்து போறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 10:28 வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? உடனே எல்லா யூதர்கிட்டையும் சொல்லிடுவோம், என்னை கல் எறியாத, நான் தெரியாம ஏதோ உளறிட்டேன், நான் சொன்னது எல்லாம் பொய் தான், நான் இன்னையிலிருந்து ஒரு யூதன் ஆயிடுறேன். யாருக்கு பயப்படுவோம்? கல்ல கையில வச்சிருக்கக்கூடியதான் எல்லாருக்கும் பயப்படும். ஆனா இங்க யாருக்கு பயப்பட்டாங்க? இந்த ஸ்தேவான் ஆண்டவருக்கு பயப்பட்டா. எப்படி? ஆத்துமாவை கொன்னு நரகத்து தள்ளக்கூடிய பலன் அவருக்கு இருக்கு, அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். ஆனா என்ன? பாடு எனக்கு உரியது. 1 பேதுரு 4:12-14 வரை வாசிங்க. அங்க என்ன? பாடுக்கு நாம் பங்காளிகள் என்று சொல்லப்பட்டு, விசுவாசிகளா இருக்க விரும்பக்கூடிய எல்லாரும் எழுதி வச்சிடுங்க. இங்க வேதம் சொல்லுது, நாம் பாடு அனுபவிப்பதற்கு பங்காளிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியெறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். என்ன சொல்லப்பட்டு? கல்லு படுதா, வாழ்க்கை ஃபுல்லா அடியா இருக்குதா, ஒரு விடுதலை இல்லாம இருக்கா? நினைச்சுக்கிடுங்க, அவருடைய சித்தம்
இதா இருக்கு. அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள். வேதம் படிங்க, உபதேசத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. விசுவாசத்தை கொன்னு வச்சிருக்கிறீங்க. நீங்க நினைச்சிற மாதிரி நடக்கணும். தேவ சித்தம் இல்ல, என் சித்தம் நடக்கணும், நான் தேவன் பிரியமா நடப்பேன். அப்படியே நடந்துட்டு இருக்கும். விசுவாசிகள் விழுந்துறீங்க. காரணம் என்ன? ஒருத்தருக்கும் ஒரு நோவு வந்துடக்கூடாது, ஒரு வலி வந்துடக்கூடாது, ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது. வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாடுகள் அனுபவிப்பதற்கு பங்காளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த என்ன? நிந்தைகள் நாம் அனுபவிப்போமே ஆனால் அது பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 4 பேர் நிறுத்தி கேள்வி கேட்டா நம்ம ஆண்டவர் தான் முறுமுறுப்போம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அதான் முக்கியம். இந்த உலகத்தோடு உலக மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன ஆகுது? முடிஞ்சு போகும். அதான் முக்கியம். அதனால அவங்க இதை அனுபவிக்கிறாங்க, நம்ம தூசிக்கப்படுகிறோம். நமக்கு மேலான பாக்கியத்தை வச்சிருக்கிறார். அப்ப என்ன? கல்லால எரியப்படுகிறார்கள், ஒரு விடுதலையும் கிடைக்கல, இறந்து போறாங்க. எபிரேயர் 11:37 மறுபடியும் வாசிங்க. கல்லெறியுண்டார்கள், கல் எறியப்படுறாங்க. சர்வ வல்லம் உள்ள தேவன் தான், சிங்கத்தில இருந்து பாதுகாத்தவர் தான், தீச்சோலையில இருந்து பாதுகாத்தவர் தான், எல்லாம் உண்மைதான். ஆனா சில காரியங்களை அனுமதிக்கிறார். கல் எறியுண்டார்கள். அடுத்து என்ன? வாளால் அறுப்புண்டார்கள். ஒரு காரியம் எனக்கே ஆச்சரியமாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லி பெரிய தீர்க்கதரிசில முதல்ல ஒரு ஆள் இருக்கார்ல, ஏசாயா தீர்க்கதரிசி. எப்படி செத்தாரு தெரியுமா? சரித்திரம் சொல்லுது. அதாவது மனாசேங்கிறதான ஒரு அரசனுடைய ஆட்சியில கொல்லப்பட்டாராம். அந்த மனாசே மன்னனுடைய ஆட்சி காலத்துல எப்படி கொடூரமான தண்டனை இருந்துச்சுன்னா, ரோமர்களுடைய காலத்துல எப்படி சிலுவையில அறையண்டு கொன்னார்களோ, இங்க எப்படின்னா, அதாவது ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு தக்கவாறு அந்த நீளத்துக்கும் உயரத்துக்கும் பெட்டிச்சுவாங்க. மரக்கட்டையில செய்வாங்க. செய்து அந்த ஏசாயாவை அப்படியே படுக்க போட்டு அதுக்கு மேல ஒரு பலகையை போட்டு வச்சு ஆணி அரைஞ்சாங்க. உயிரோட என்ன செய்தாச்சு? உள்ள வச்சாச்சு. உள்ள ஆளுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்ப முடியாது. அப்படி நெருங்கி இருக்கக்கூடியதான ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் என்ன வச்சுவாங்க? வாளை வச்சு அறுப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாம் படிக்கிறோமே ஐயா, அந்த மனுஷனுடைய முடிவை பாருங்க. பெட்டி கரெக்டா ஃபிட்டா இருக்க மாதிரி அசைய முடியாது. அதுக்கு மேல ஒரு மூடி பலகை வச்சு அரைஞ்சுக்கிட்டு பெரிய வாள் வச்சு என்ன செய்வாங்க? ஆண்டவரை மறுதளிச்சாங்களா? நம்ம எல்லாம் கால் தூசிக்கு சமம் கிடையாது. அதாவது நிறைய பாடம் படிக்க வேண்டியது இருக்கு. அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வெடிங்க. நம்ம எல்லாம் விசுவாச துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரை என்ன மறுதளிச்சுட்டே இருக்கும், ஆண்டவரை முறுமுறுத்துட்டே இருக்கும். நீர் நல்லவர் இல்லை, என்னை கைவிட்டுட்டீங்க. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க, வாழ்க்கை அப்படியே அர்ப்பணிச்சு ஆண்டவர் 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 ஆண்டவர்னே வாழ்றாங்க. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அடியே இருக்கு. ஆனா இயேசுவை மறுதளிச்சாங்களா? அந்த யெகோவா தேவனை மறுதளிச்சாங்க? இல்ல, அவருடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சியா இருந்தாங்க. 1 பேதுரு 1:6-7 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 1:6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் மனுஷா, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால், நாம் விசுவாசிகள் என்றால், நாம் இயேசுடைய சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள் என்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், நீங்கள் நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். எப்படி? இந்த உலகத்துல நமக்கு துக்கம் உண்டு, இந்த உலகத்தில் நமக்கு துன்பம் உண்டு, இந்த உலகத்தில் நமக்கு நெருக்கம் உண்டு. ஆனா என்ன? விசுவாசத்தை மறுதளிச்சிடாதீங்க, நமக்கு மேலான ஒரு நாடு இருக்கு. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷகுமாரன் வெளிப்படும் போது பூமியிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று. என்ன அர்த்தம்? எல்லாம் வாழ்க்கையில் நல்லா நடக்கணும் சொல்ற ஜனங்கள் அப்படி நடக்காது இருக்கும் போது விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க. இங்க 1 பேதுருல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய விசுவாசம்
நிரூபிக்கப்படும். அது எப்படி நிரூபிக்கப்படும்? துன்பங்களும் நெருக்கங்களும் சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு உண்டு, பங்குதான். அதுல புடமிட்டு நீங்க நல்லா இருக்கும் போது மேன்மை உண்டாங்க. என்ன மேன்மை? மீதி உள்ள மறுதளிக்கிற எல்லாரும் கைவிடப்பட்டு போவாங்க. தேவன் வானில் தோன்றும் போது எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இந்த சரீரம் அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட வாழ்வதான பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கைய பாருங்க. பாக்கியம் வேணுமா? மேன்மை வேணுமா? துன்பம் நமக்கு அவசியமா இருக்குன்னு சொல்லப்பட்டு 2 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நம்ம இப்ப என்ன செய்யறோம்? எனக்கு வலிச்சிடக்கூடாது, எனக்கு நொந்துடக்கூடாது, நான் கேட்கிறபடி நடக்கணும், ஒரு சின்ன குறைய வந்துடக்கூடாது, விசுவாச துரோகம் பண்றோம். கடைசியாக ஒரு சாட்சியினுடைய வாழ்க்கையை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். யோபுங்கிறதான ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை. 1:1 வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாயிருந்தான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது யாருக்கு சோதனை உண்டுங்கிற சொல்லப்பட்டிருக்கு. யதார்த்தம். நம்ம கள்ள மாறுவோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம துரோகம் பண்ணக்கூடிய. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுறவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் சோதனை உண்டு. 5வது வசனம் வாசிங்க. விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப தகப்பமார்வ செய்யாத ஒரு காரியமாகும். பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களுக்காக விண்ணப்பம் பண்றது. இப்ப பிள்ளைங்களுக்காண்டி எத்தனை தகப்பமார பிரயாசப்படுறீங்க? ஒரு தப்பு வந்து அந்த பிள்ளைங்க கூட்டி இருத்தி பாவ மன்னிப்பு காண்டி ஜோ பண்ணக்கூடியதான வழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? தகப்பமாறு என்ன செய்யறோம்? எல்லா பாவத்தையும் மூடிதானே மறைக்கிறோம். அப்போ தான் வாழ்க்கை சுத்தமா இருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக விண்ணப்பிக்கக்கூடியதான பிரயாசப்படக்கூடியதான ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்ல. 31வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அப்படின்னு அர்த்தம் என்ன? கண்கள், அதாவது ஒளி, வெளிச்சம், விளக்கு, இது மட்டும் கெட்டதா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் கெட்டு போகும். அந்த கண்ணுக்கே ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார், ஒரு கெட்ட பார்வை இருக்கக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு உத்தமன் நீ பாருங்க. அடுத்து பாருங்க 23வது அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அர்த்தம் என்ன? வேத வசனம் எல்லாவற்றையும் கை கொண்டு கண்ணும் கருத்துமாயிருந்து அதுல கொஞ்சம் வரைக்கும் பிழை இல்லாதவண்ணும் அத கருத்தா என் வாழ்க்கையில கை கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? பொதுவாட்டை நான் உத்தமன், ஆண்டருக்கு பயப்பட்டேன், பொல்லாங்க எல்லாத்தையும் விட்டு விலகுறவன் சரி இருக்கட்டு. என் பிள்ளைங்கள் மீது அதிக அக்கறை உடையவன், அவங்க வாழ்க்கையில தப்பு வந்துடக்கூடாது அதிக ஜாக்கிரதை உள்ளவன். கண்கள் தான் வெளிச்சம், விளக்கு, அது மொத்த வாழ்க்கையை தீர்த்து கட்டிடும். அதுக்கே பொருத்தனை பண்ணி பயந்து ஜீவிக்கிறேன். அடுத்து என்ன? தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் என் இருதயத்தில் வைத்து ஆகாரம் எப்படி முக்கியமோ அதே போல் அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு அதுல சொல்லப்பட்டிருக்கபடியே என் வாழ்க்கையை சீர்படுத்தி கண்ணும் கருத்துமாய் வாழ்கிறவனாய் இருக்கிறேன். அதுவும் போதாது. 29வது அதிகாரம் 12வது வசனமும் 15-16 வசனம் வாசிங்க. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கோடீஸ்வரன், நான் பில்லியனியர். இப்ப எல்லாம் பில்லியனியர் தான். ட்ரில்லியனியர் இருக்கிறாங்கன்னா இருக்கலாம், தெரியாது. இப்ப எல்லாம் பில்லியனியர் இருக்கிறாங்க. அடுத்த எட்டி பார்க்க மாட்டோம். இங்க என்ன சொல்லப்பட்டு? கிழக்கித்திய புத்திர பெரிய சீமான் என்று. ஆனா அப்படிப்பட்டவனா நான் இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ஏழைகளுக்கு உதவி செய்வேன்.
விதவைகளுக்கு உதவி செய்வேன், திக்கற்ற உதவி செய்வேன். அப்போ தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கருத்தாய் பார்த்துக்கிடுறாரு. தன்னுடைய சரீரம் கெட்டு போகாத ஒண்ணு கண்களை குறித்து கருத்தா இருக்கிறாரு. தன்னுடைய செல்வம் எல்லாம் சேமித்தவர் என் பிள்ளைக்கு மட்டும் வைக்கல, நான் ஏழைகள் மீதும் அக்கறை உள்ளவனா இருக்கிறேன். 15-16 வசனம் வாசிங்க. நான் குருடனுக்கு கண்ணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் குருடனுக்கு கண்ணும். அர்த்தம் என்ன? நான் குருடனை பார்க்கும்போது இல்ல குருடான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிட்டு கம்ப தட்டிக்கிட்டு நீ எப்படி நடந்து போவான்னு பாப்போன்னு சொல்லிட்டு நகைக்கக்கூடிய கல் நெஞ்சக்காரன் இல்ல, அவனுக்கு கண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கைப்பிடிச்சு நடத்தக்கூடியவனும் அவனுக்கும் உதவி பண்ணக்கூடியவனா இருக்கிறேன். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமா இருந்தேன். அர்த்தம் என்ன? உதவியற்று திக்கற்று ஆதரவற்று இருக்கக்கூடியவங்களுக்கு என்னோட செல்வத்தை பயன்படுத்தி நான் உதவி செய்யக்கூடியவனா இருக்கிறேன். நான் எளியவர்களின் தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். எப்படி எனக்கு காரியம் எல்லாம் கரெக்டா இருக்கும்போது ஏழைகளுக்கு காரியம் எல்லாம் கண்டிடவே மாட்டாங்க. பெயரு முடியாது, டைம் இல்ல, ரொம்ப ஷீணம், முடியாது, போயிரு, அப்படியெல்லாம் இல்ல. தன்னை தேடி வரக்கூடியதான ஆட்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிச்சு நீதி செய்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? A to Z அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க எந்த குற்றமே கண்டுபிடிக்க முடியாத விதத்துல தன்னை பாதுகாத்து கொண்டதான ஒரு மனுஷன். ஆவிக்குரிய ஜீவம் பெர்ஃபெக்ட். சரீர பிரகாரம் பார்த்தா அதுவும் என்ன குறை சொல்லவே முடியாது. தனக்கு இருக்க ஆஸ்தி இருக்கு, அந்த ஆஸ்தி எதுக்கு பயன்படுத்துறான்னு பார்த்தா அதுலயும் குறை சொல்லவே முடியாது. ஒட்டு மொத்தத்துல எல்லா காரியத்திலையும் 100க்கு 100 சொல்லக்கூடிய விதத்துல இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு என்ன வருது? 1ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 18-19 வசனங்களும் வாசிங்க. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளில் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, அந்த காலத்துல ஒரு மனுஷன் பெரிய பணக்காரனா இப்ப என்ன சொல்லுவாங்க? அவன் இருக்கக்கூடியதான பணத்தின் மதிப்பு பற்றி செல்வத்தின் வீடை பொறுத்து சொல்லுவாங்க. அந்த காலத்துல எப்படின்னா எல்லாமே அவனுக்குதான ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், இதனுடைய திரட்சிகளை பார்த்தும் பெரிய சீமான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாளிலேயே அவன் என்ன ஆகி போனா, ஒரு நாளிலேயே அந்த பெரிய செல்வம் ஏழை ஆயிட்டான். ஒண்ணும் கிடையாது, பாப்பர். அடுத்து என்ன, பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் இறந்து போனாங்க. எப்படி இருக்கும் பாருங்க அந்த வலி. 7ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் வாசிங்க. என் மாம்சம் பூச்சிகளினாலும். இந்த காரியம் எல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன் இப்படி சொல்லும்னா, நமக்கு இப்ப கேட்கும் போது ஓன்னு ஒரு உணர்வு இருக்கும், நாளைக்கு மறந்து போகும் பாருங்க. ஏன்னா இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும்னா வராதுங்கிறதா என்னுடைய எண்ணம். ஏன்னா இனி சொல்றதுதான் ஒவ்வொன்றும் சோதனை. இனி நான் சொல்றேன், இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சோதனை வருது பாருங்க. முதல் சோதனை சொன்னேன், ஒரு நொடியிலேயே ஏழை ஆகியாச்சு, பிள்ளைங்கள் எல்லாம் இழந்தாச்சு. அடுத்து என்ன, ஏன் சரீரமாவது விடுபட்டுதா? இல்ல, சரீரம் பாருங்க வெடிச்சிச்சு, புண்ணாச்சு, புழு வைக்குது, பரிதாபம், நாற்றம் எடுக்கு. என் மாம்சம் பூச்சிகளாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது வெடிச்சு ஐயமாவி சொரிஞ்சிட்டு இருக்கத்தக்கவாறு ரொம்ப பரிதாபமாய் என் சரீரமும் காணப்பட்டு விட்டது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. பார்க்கும்போது விகாரமா இருக்கும், சீ என்று சொல்ல விதத்துல இருக்கும். சரி, இவ்வளவுமா போட்டு சரி இருக்கட்டு, எனக்கு ஒரு மனைவி ஒருத்தி உயிரோட இருக்காளே, அவளாவது எனக்கு உண்மையா இருப்பாளா, எனக்கு கொஞ்சம் தேற்றுவாளான்னு பார்த்தா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? சோதனைய பாருங்க, நீர் இன்னும் ஆண்டவரையா நம்பிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், நீ எல்லாம் புத்தி இருக்கா? உத்தமமா, பெரிய உத்தமம். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். எப்படி இந்த பொம்பளைதான் நம்ம எல்லாம் கரெக்டா போகும்போது ஆண்டவர் உண்மையான தேவன், எல்லாம் தலைகீழ் ஆகும்போது அவரு தேவன் இல்லையா? ஒரு சர்வ வல்லமை அவர்கிட்ட கிடையாது. அவர் என்ன செய்தாரு? தெரியாம உங்களை வணங்கிட்டேன், இவ்வளவு நாளும் தெரியாமக்கு தகன பலி செலுத்திட்டேன், தெரியாமக்கு அந்த பலி செலுத்திட்டேன், தெரியாம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி என் பிள்ளைகள் தப்பு காண்டி நோக்கி கெஞ்சி மண்டாடினேன் சொல்லிட்டு அந்த தேவனை தூஷியோன்னு சொல்லுது. அப்போ
ஒரு பாதுகாப்பு அப்படியே போகுது. ஒரு கை மாதிரி இருக்க வேண்டிய மனைவியை அப்படியே போயிடுறோம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. சொந்த சகோதரர் காட்டாறு போல் மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். எப்படி? அதே 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அங்கே இதே சகோதரர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். எப்படி? சொந்த சகோதரர்கள் வெறுக்கத்தக்கவாறு மாறிட்டாங்க. மனைவி போயாச்சு. இப்ப சரி, சகோதரர் எல்லாரும் என் பிளட் ரிலேஷன், என் பிளட், எனக்கு இந்த கஷ்டத்துல என்ன இவ்வளவு கஷ்டப்படுறியான்னு சொல்லி ஆறுதலா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. 19 வாசிங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். பாருங்க, சரி எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, என்னோட என்னை விட்டு பிரியாத திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்தா அவங்களும் என்னை வெறுக்கத்தக்கவாறு மாறிட்டாங்க. ஒட்டு மொத்தத்துல பாருங்க, எல்லா விதத்திலும் தன்னை சுத்தவானாக பரிசுத்தவானாக குற்றமற்றவனாக காத்து கொண்டவர் யார்? யோபு. சரீர தெளிவா சொன்னேன், சரீர பிரகாரமாட்டு ஆவிக்குரிய பிரகாரமாட்டு உலக பிரகாரமா எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பயந்து குற்றமற்றவராக இருந்தார். இப்ப நேர் மாறி எல்லா பக்கமும் அடி, எல்லா பக்கமும் இடி, எல்லா பக்கமும் நெருக்கம். ஆண்டவரே நீர் சரியில்லைன்னு சொல்லல. 13-15 வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனம் வாசிங்க. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அது என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் வணங்கின தேவன் உண்மையான தேவன் தான், நான் அவருக்கு செலுத்தின ஆராதனை எல்லாம் உண்மைதான், இவையெல்லாம் தலைகளாக மாறின பிறகும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல. அப்படி அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், அவர் ஜீவனோடு இருக்கிறார், ஆனால் ஒருவேளை அனுமதித்திருக்கிறார். நம்ம சொல்லுவோமா? நம்ம உடனே விசுவாச துரோகம் பண்ணும். நீரெல்லாம் தெய்வமா, உமக்கு கண்ணு இருக்கான்னு சொல்லி நம்ம நீதியை கொண்டு வருவோம், நம்ம நியாயத்தை கொண்டு வருவோம். எப்படி? இத்தனை வருஷம் என் சரீரத்துல நான் இப்படி எல்லாம் பாதுகாத்தனே, என் கண்ணை இப்படி எல்லாம் கட்டி காப்பாத்தினே, எனக்கு செல்வத்தெல்லாம் இப்படி எல்லாம் செலவு பண்ணனே என்று சொல்லி நம்முடைய நீதியை கொண்டு வருவோம், நம்முடைய நியாயத்தை கொண்டு வருவோம். ஆண்டவர் சொல்லிட்டார், அதெல்லாம் கந்த அழுக்கு குப்பை. ஆனா நம்ம அதான் கொண்டு வருவோம். இங்க யோபு பாருங்க, ஆனால் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? எனக்கு நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரே ஒரு பாடம் தான். இதுவரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா? உங்களுக்கு அடிமையா இருக்கணும். நீங்க நினைச்ச காரியம் நடக்கணும், நீங்க விரும்பின காரியம் நடக்கணும், உங்க சித்தம் நிறைவேறணும், உங்களுடைய கற்பனைகள் விண்ணப்பங்கள் உங்களுடைய நினைவுகள் நடக்கணும். அவர் தமது மன விருப்பத்தின்படி தந்தருளின்னு இருக்குதே, அப்படி நடக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன? ஒரு அடிமை போல சொன்னதை செய்யணும். அந்த மனநிலை மாறணும். துன்பமும் நெருக்கமும் கஷ்டமும் வியாகுலமும் வேதனையும் போராட்டமும் நமக்கு பங்கா இருந்தாலும், தேவனே நீர் போதும், நீர் என்னை கொண்டு போட்டாலும் உம்மை நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். எப்படி? என் உயிர் போனாலும், எனக்கு நெருக்கம் வந்தாலும், எனக்கு கஷ்டம் வந்தாலும் எனக்கு மறு ஒரு வாழ்வு உண்டு, நீர் என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பீர், என்னை உம்மோடு கூட வைப்பீர் என்றதான அந்த நம்பிக்கையிலே வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை ஆழமா இருக்க 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 கஷ்டம் படப்படப்பட எப்படி அந்த விசுவாச அளவு அதிகமாகும், எனக்கு பரலோக ராஜ்யம் உறுதிங்கிற நம்பிக்கையே உண்டாகும். இப்ப என்ன? அது கிடையாது. சுகமா இருக்கணும், சொகுசா இருக்கணும், ஒரு சின்ன கஷ்டமும் வந்துடக்கூடாது. 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க. ஆகிலும் ஆவியானோர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, கடைசி காலத்துல பிற்காலத்துல என்ன உண்டாகும் தெரியுமா? ஜெப ஜீவியம் கிடையாது, விசுவாச ஜீவியம் கிடையாது, என்ன பொய்யான காரியங்களில் ஈடுபடுவார்கள். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளிடம் கொடுத்திருக்காங்க. இப்போ எப்படி நினைச்சிற மாதிரி நடக்கும். அதான் விசுவாசம் இல்ல. வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க. வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டாங்க.
பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. எப்படி ஆண்டவர் டாக்டரை உண்டாக்குனது, அதனால மருந்து எடுத்தா என்ன தப்பு? உபதேசம் நல்லாதான் இருக்கு, சரி. விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆனா என் தேவன் வரும்போது இந்த ஜனங்கள் ஒண்ணு மேல போக முடியாது, அது எழுதி வச்சுக்கிடுங்க. எல்லாம் இங்கதான் கிடக்கும். வஞ்சிக்கிற ஆவி சொன்ன மண்டையில ஏறாது, வேத்த படிஞ்சனா அது புரியாது. ஆனா என்ன, வஞ்சிக்கிற ஆவி உள்ள போனதுனால தான் செய்யற தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் மேல போயிருவேன், நான் மேல போயிருவேன், போக முடியாது. இது காரணம் என்ன தெரியுமா? வஞ்சிக்கிற அந்த ஆவி வஞ்சித்ததுனால சாத்தான் வஞ்சி வச்சிருக்கான். எப்படி சொன்னா, ஆதாம பார்த்து ஏன் நீங்க தேவனை போல இருப்பீங்க, கேட்கும்போது அழகா இருந்துச்சு, வஞ்சித்துட்டான். அதே போலதான் எப்படி என் சகோதரியே, என் விசுவாசியே, நீ எப்படி பாவம் செய்ய ஒண்ணு இல்லை, ஆண்டவர் உனக்காண்டி ரத்தம் சிந்தினார், அவருடைய கிருபை இப்பவும் இருக்கு. நீ என்ன பாவம் செய்தாலும் உடனே அந்த கிருபை தொடச்சிரும், உடனே தொடச்சிரும், நீ மேல போயிடலாம், உனக்கு டிக்கெட் உறுதி. நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணும் போது கொஞ்சம் பாசம் வருதுல, அப்ப நினைச்சுக்க நீ என்ன பாவம் செய்தாலும் பிரச்சனை, மேல போயிடலாம். ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்தாங்கன்னு சொல்றேன். லோத்துக்கு மனைவி போல பின்னிட்டு பார்க்காதன்னு சொன்னத பார்த்தா என்னவா, பார்க்காம என்ன ஆகுது? அதுக்கு பிறகு யோசிக்க முடியாது, அதுக்கு பிறகு வேற வாழ்க்கையே இல்லை, முடிஞ்சிச்சு. அதே போல என்ன, பாம்பு புற்றுல கை போடுறது மாதிரி ஆகும். வேதத்துக்கு பயப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். இல்ல கொஞ்சம் மாறி ஜீவித்தா என்ன, வேற உள்ள அசுத்தாய் உள்ள யாரும் வெளியில போமா? போவாது. ஆண்டவர் தானே அனுமதிக்கணும், ஆண்டவர் தானே வெளியே துரத்தணும். கஷ்டம் உண்டு, அதான் எச்சரிக்கை. விளையாடாதுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. கடைசி காலம் வாங்கும், விசுவாசத்தை காண்பேனோ, தற்பிரியராய் மாறிட்டே இருக்கும். அப்ப எங்க விசுவாசம் இருக்கும்? 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். விசுவாசம் இருக்காது, நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன, தேவ பிரியர்களா இருக்கணும். இங்க என்ன, தற்பிரியர்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கணும் சொல்லி எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, வருகை குறித்து என்ன இருக்குமா? இருக்காது. பணப்பிரியராயும். பண ஆசை இருந்தாலே போயிச்சு. ஜெபம் பண்ணும் போது என்ன, அது வாங்கினா கொள்ளலாம், இது வாங்கினா கொள்ளலாம், இல்ல அப்படி பணம் சம்பாதித்தா கொள்ளலாம். எப்படி ஜெபம் இருக்கும்? வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பரிசுத்தமே கிடையாது. ஆனா சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா, எனக்கு அனுபவம் இருக்கு, நான் மேல போவேன். பரிசுத்தங்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை. வெள்ளை பெயிண்ட் அடிச்ச உடனே வெள்ளையா இருக்கிறதுனால பரிசுத்தமாயிட்டேன், வெள்ளை துணி கொடுத்த உடனே என்ன செய்யட்டும், பரிசுத்தமாயிட்டு இல்ல. சுத்திகரிக்கப்படணும், கழுவப்படணும், குற்றமற்ற அனைத்து இருக்கணும். அந்த பரிசுத்தம் சொன்னாலே செப்பரேஷன் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், தனிமைப்படுத்த அனுபவம். அவங்க அவ்வளவு தன்னை காத்து கொண்டவர்களா இருக்கணும். இப்ப நம்ம எல்லாரையும் போல இருந்துகிட்டு பரிசுத்தம் சொல்றோம். சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம், இச்சை அடக்கம் இல்ல. விசுவாசத்தை காண்பேனோ, காண முடியாது. கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல். எப்படி விசுவாசத்தை காண்பேன்னு அர்த்தம் என்ன? தேவனை விசுவாசித்து எப்பொழுது என் ஆண்டவர் வானிலை தோன்றுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து அவருக்காண்டி அவருடைய வருகையை நம்பி இருக்கிறதுனால அடிகளையும் நிந்தைகளையும் பொறுமையோடு சகிச்சு போறதான் அந்த அனுபவம் இல்ல. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். எப்படி வெளிப்படையா என்ன சொல்ற, நான் மேல போயிருவேன், என்கிட்ட அனுபவம் இருக்கு. நீ ஆனா வேதம் சொல்லுது அந்த பக்திக்கு வேஷம் தான் இருக்கு, அதனுடைய பலன் இல்லை, அதுக்குடைய அனுபவம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தானே வருவேன்னு சொல்றாரு, என்ன வந்துட்டு இல்லையே. 2 பேதுரு 3:3-4 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிகாசக்கார தோன்றுவாங்க. ஏன் முந்தியே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, சும்மா இதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சும்மா இதான் பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க, இன்னும் வந்துடுவார் நீ. அவர் ஒன்னும் வரல, என்ன வர போறதும் இல்லை. அனுபவி உலகத்தை. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் விசுவாசிகள்னாலும் சரி, எப்படி தன் இச்சைகளின்படி நடக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதான் அவங்க எண்ணம்.
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எப்படி தனக்கு இச்சைகளை நிறைவேற்றணும், தன்னுடைய மனசு மாம்ச விரும்பி எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுக்காக என்ன சொல்றாங்க? எல்லாரும் சொன்னாங்க, இறந்து போனாங்க, வரது மாதிரி ஒன்னும் இல்லை. அப்ப நீ என்ன செய்? மற்ற மக்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்க. எப்படி? நீனும் உன் விருப்பப்படியெல்லாம் நட. இதுதான் இந்த மக்கள் எல்லாம் முட்டாள்கள், இவங்க வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்ன செய்? இருக்கபடி எல்லாத்தையும் அனுபவி. கடைசி என்ன செய்யலாம்? சாவதற்கு முன்னாடி மன்னிப்பு எடுத்துட்டு மேல போயிடலாம். ஏன்? தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றணும். அப்போ ஒரே வழி, ஆண்டவர் வருவார்னு சொல்லி நம்புனா அதை செய்ய முடியாது, பயந்து இருக்கணும். அப்ப என்ன சொல்றோம்? ஒரேடி அந்த ஒரு எண்ணத்தை அப்படியே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி, அவர் ஒன்றும் வரமாட்டாரு, நீ உலகத்தை அனுபவி, இச்சை எல்லாம் அனுபவின்னு சொல்றோம். எச்சரிக்கையா இருக்கு. கடைசி ஒரு காரியம், ஆதி சபையார் எப்படி இவை எல்லாத்திலும் உறுதியா இருந்தாங்க? அவங்க உபதேசத்துல உறுதியா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 அதிகாரம் 42 வசனம் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முக்கியமா உள்ளது என்ன? 2 காரியம். உபதேசங்களை கேளுங்க, ஜெபம் பண்ணிட்டு வாருங்க. பொது கூட்டத்துக்கும் சரி, சபாரதனும் சரி போகும்போதும் அதை புரிஞ்சுக்கிடக்கூடிய மனநிலை எனக்கு தார ஆண்டவரே. ஏன்னா எம்மாவுக்கு போகும்போது ஆண்டவரே கூட நின்று விளக்கிட்டே இருக்காங்க. அந்த மரமண்டையில ஒண்ணுமே ஏறல. ஒருத்தன் காட்டு கத்துனா ஒண்ணு வழங்காது. எம்மாவுக்கு போயிடுமா ஆண்டவரே என்ன விளக்கிட்டே இருக்கிறாரு, மரமண்டையில ஒண்ணுமே ஏறல. பிறகு அந்த மனக்கண்களை திறந்த பிறகுதான் ஐயோ. அதனால வரும்போது கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உபதேசம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது உலகத்தின் முடிவு வரும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமான ஒன்று, அதை கொண்டே நீர் நியாயம் தீர்ப்பீர். அப்ப அதுல ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு கருத்தாய் நான் கேட்கணும், அதுக்குள்ள உணர்வை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஏன் அவங்க எப்படி நிலை நின்னாங்க? ஆதி சபையார் விசுவாசத்துல எப்போது என் தேவன் வருவார் என்று எதிர்பார்த்தார்களாம். எந்த காரணம்? உபதேசம் அப்படி இருந்துச்சு. அந்த உபதேசத்துல உறுதியா இருந்தார்கள். அடுத்து என்ன? ஜெபம் பண்றதுல தரித்திருந்தார்கள். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் சும்மா ஒண்ணும் வளராது, ஜெபம் பண்றதுனால வளரும். சுவிசேஷத்தை கேட்கறதுனால, வேதம் படிக்கிறதுனால வளரும். எனக்கு கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. லோத்துக்கு மனைவிய போல நிசாரமா இருந்துட்டு திரும்பி பார்த்தா என்னன்னா, அதுக்கு பிறகு உயிர் போயிரும், பொருளா மாறிடும். உயிர் போயிரும், பொருளா மாறிடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாம் இழந்துருவீங்க. பிறகு நீங்க தலைகீழ நின்னாலும் ஒரு அனுபவம் கிடைக்காது. கடைசி வரைக்கும் எப்படி பொருளாக இருந்தாலும் அதே போல ஒரு நடப்பினமா இருப்போம், அனுபவம் இல்லாமல் மறிச்சு போகும். கேட்ட சுவிசேஷ விசுவாசிங்க. தேவன் எச்சரிக்கிறார். அவர் தெளிவும் திட்டமா சொல்றார், நான் திடீரென்று வருவேன், வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பது சுருக்கம். ஏதோ கொஞ்சம் ஜனங்கள் தான் என்னை எதிர்பார்த்து ஜெபத்திலே உறுதியா தரித்திருந்து வருவார் என்ற விசுவாசத்தோடு காணப்படுவார்கள் என்று தேவன் தெளிவா சொல்லிட்டார். அந்த கொஞ்ச ஜனங்கள் நீங்களும் நானுமா இருக்கு. அதனால எது விசுவாசங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. கஷ்டம் படுறது, பாடு அனுபவிப்பது, வேதனைகளை அனுபவிப்பது எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறது விசுவாசம் இல்ல. கஷ்டப்படுறதுக்கு பழகிக்கிடுங்க, பாடுபடுறதுக்கு பழகிடுங்க, துன்பத்தை சகிக்க பழகிடுங்க. எல்லாத்துக்கும் மேல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்ப அது தேவனுக்கு பிரியமா இருக்கும்.